பேர் எத்ராஜ் சார், மெய்யூர் ராஜபாளையம் வில்லேஜ். நம்ம போன வீடியோல வந்து உங்களோட அந்த பச்சை பயிர் சாகுபடி வந்து இயற்கையில பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து பனிப்பயிர் தான். ஆமா சார். எனக்கு அது தண்ணி தேவையில்ல, பனியே வந்து வளர்ந்துரும். ஆமா சார். இப்போ நீங்க நிலக்கடலையும் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? ஆமா சார், நிலக்கடலை பண்றேன். நிலக்கடலை எத்தனை சென்ட்ல பண்றீங்க? நிலக்கடலை இதுல வந்து ஒரு 50 சென்ட்ல பண்றேன் சார். இது எத்தனை தடவை நிலக்கடலை பண்றீங்க நீங்க? இது 3வது வாட்டி பண்றேன் சார். இந்த 15 வருஷத்துல 3வது தடவை தான் பண்றீங்களா நிலக்கடலை? ஆமா சார், 3வது வாட்டி தான் பண்றேன் சார். அதுக்கு முன்னாடி பண்ணல சார், இப்பதான் பண்றோம். 3வது வாட்டி பண்றோம். இல்ல, 15 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல வந்து 3வது வாட்டி பண்றேன் சார். அதுதான் கேக்குறேன். ஆமா ஆமா. இந்த இடத்துல வந்து 3வது வாட்டி இயற்கையில. ஆமா. என்ன ரகங்க அது? இது வந்து K60 ஒரு ரகம் சார். எதுக்காக இந்த ரகம் செலக்ட் பண்ணீங்க தெரியுமா? இந்த ரகம் வந்து நம்ம மசாலா பருப்புக்கு நல்லா இருக்கும் சார். சாப்பிட வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். கொலஸ்ட்ரால் வந்து கம்மியா வரும். இதுல என்ன கம்மின்றீங்களா? என்ன கம்மியா வரும். என்ன கம்மியா ஆமா, வரும். கொலஸ்ட்ரால் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இது எங்க வாங்குனீங்க இந்த ரகத்தை நீங்க? இந்த ஆந்திரா சைடுல வாங்கி வந்தேன் சார். ஆந்திரால எங்க வாங்குனீங்க? ஆந்திரால வந்து நம்ம இந்த கடப்பா கிட்ட வாங்கினேன் சார். எதுக்காக இங்க இருந்து ஆந்திரா போனீங்க? இங்க விதைங்க இங்க அந்த டைம்ல அறுவடை இது இல்லை சார். அறுவடை இங்க எப்பவுமே ஆந்திரால தான் அவங்க தான் அந்த சீசன்ல போடுவாங்க. அதனால வந்து அங்கதான் போய் வாங்கி வரோம் சார். எல்லாருமே அங்கதான் வாங்க. எவ்வளவு விதை வாங்குனீங்க நீங்க? நான் இதுக்கு சார், இது ஒரு 2 மூட்டை வேர்க்கடலை வாங்கினேன் சார். 80 கிலோ வேர்க்கடலை வாங்கினேன் சார். 80 கிலோ வேர்க்கடலை. பருப்பு வந்து 50 கிலோ ஆச்சு சார். ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு போட்டீங்க இதுல? ஒரு 50 சென்ட் சார். 50 கிலோ விதை போட்டேன் சார். அவ்வளவு தேவைப்படுமா? ஆமா. சரி, இப்ப நீங்க அங்க விதை வாங்க போனீங்க, உங்களுக்கு தெரியுமா இந்த விதை தான் தரமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்த்தா தெரியுமா? பார்த்தா தெரியும் சார். நாங்க எங்களுக்கு பழக்கம் சார், பழக்கம் விதை வாங்க. இப்போ தரமான விதையை தான் பார்த்து வாங்குவோம். தரமான எதனா காய் எதனா பெருசா இருக்கும் அந்த மாதிரி எதனா இருக்கு? ஆமா சார். இந்த நம்பர் K60 இதுன்னு பார்த்து வாங்குவோம். தெரியும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் சார். 3வது தடவை பண்றதா உங்களுக்கு பார்த்தா தெரியும். சரிங்க, இப்ப அங்க விதை வாங்கிட்டு வந்தீங்க. விதை வாங்கிட்டு வந்து அத எதுல கொடுத்தாங்க? கவர்ல கொடுத்தாங்களா? சாக் பையில கொடுத்தாங்க சார். 2 மூட்டை அப்படியே வாங்கிட்டு வந்து உடைச்சுதான் நீங்க விதைய எடுப்பீங்க? ஆமா. உடைச்சு நான் கையிலவே வச்சேன் சார். நான் இது கொஞ்சம்ன்றதுனால நாங்க உடைக்கல. நான் கையிலவே வச்சு அந்த பிஞ்சு பருப்பெல்லாம் பொறிக்கு தனியா எடுத்துட்டு நல்ல பருப்பு மட்டும் போட்டோம் சார். அது எப்படி அப்படியே போட்ட வேண்டியதா? அதே விதை நேர்த்தி எதுனா பண்ணீங்களா? விதை நேர்த்தி பண்ணேன் சார். விதை நேர்த்தி பண்றதுல என்ன நன்மைங்க? அதுல வந்து வேறு அழுகல் அதெல்லாம் வராது சார். விதை நேர்த்தி பண்ணா. விதை நேர்த்தி பண்ணலன்னா அது போல போயிடும் சார். எப்படி காட்டுங்க? இது போல போயிடும் சார். இது பண்ணலன்னா இது போல போயிடும். அப்போ இது ஒரு செடி போகுது. பண்ணலைன்னா ரொம்ப அதிகமா போயிடும். விதை நேர்த்தின்றது நம்ம ஆமா சார் பண்ணியே ஆகணும் சார். விதை நேர்த்தி நீங்க இந்த கடலை எப்படி பண்ணீங்க? அத அந்த சூடோமோனாஸ் பவுடர் வந்து கடல்ல கலந்துட்டு அப்புறம் வந்து நாங்க அப்படியே போட்டோம் சார். சூடோமோனாஸ் பவுடர்ல கடலை வந்து கலக்கணுமா? கலக்கணும். எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் அதுல? அதெல்லாம் ஒண்ணு சார். கடலை ஒரு 1/2 hour வந்து போட்டுடலாம். ஒரு அப்படியே வந்து இப்ப இந்த கடலை எப்படி தூவி விட்டீங்க நீங்க? மாட்டுல ஏர்ல போட்டேன் சார். மாடு கட்டி பண்றது? ஆமா, மாடு கட்டி போட்டோம். இப்ப இந்த தள்ள மிஷின்ல வந்திருக்கீங்க, அதை நீங்க பண்ணலையா? பண்ணல சார். நம்ம கொஞ்சம்ன்றதுனால நம்ம இயற்கையில பண்றோம். வேற இடத்துல பண்றவங்க அப்படி மிஷின்ல டிராக்டர்ல போடுறாங்க. நம்ம கொஞ்சம்ன்றதுனால மாட்டுல போட்டோம் சார். இதுக்கு அடின்னு எதனா ஒண்ணு இருக்கா? இவ்வளவு அடியில பண்ணிருக்கீங்க அப்படின்னு எதனா இருக்கா அதுல? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை சார். ஒரு ஜானுக்கு ஒரு செடி, ஒரு பருப்பு. இவ்வளவு இடைவெளி தேவையா அதுக்கு? தேவை சார். இடைவெளியை விடுறதுனால என்ன நன்மைங்க பயிருக்கு? நல்லா கொஞ்சம் கலைக்கும் சார். நல்லா அகலமா வரும். வீது வந்து அதிகமா பிடிக்கும். அப்ப காய் அதிகமா வரும். ரொம்ப மெண்டா போட்டா கம்மியா வரும். வீது வந்து பிஞ்சியா வராது. கொஞ்சம் இடையில விட்டு போட்டா நல்லா வீது நல்லா வந்து காய் நல்லா வரும். வேறு சொல்றீங்களா? ஆமா, வேறு இல்ல, வீது அந்த காயை பிடிக்கிறதுல அந்த வீடு நல்லா திரட்சியா வரும். ஆமா, காய் நல்லா சிறப்பா வரும். ஆமா. இப்ப நிலக்கடை பண்ண போற முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு எப்படி நிலத்தை தயார் பண்ணணும்னு சொல்லுங்க சார். இதுக்கும் ஒரு 3 வாட்டி உழவு ஓட்டணும் சார். மறுபடியும் என்ன பண்ணோம்னா சாணம் போட்டோம். உழுதுட்டு சாணம் போட்டீங்க? சாணம் போட்டோம். என்ன காரணம்? சாணம் போட்டதான் சரி செடி நல்லா வரும். இதை பொறுத்த வரைக்குமா? ஆமா சார். எல்லா பயிருமே சாணம் போட்டதான் நல்லா வரும். 3 தடவை உழுதுட்டு சாணம் போட்டு மறுபடியும் ஒரு வாட்டி உழுதுட்டு மறுபடியும் பருப்பு போட்டோம். பருப்பு போட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன வேலைகள் பண்ணணும்? அப்ப களை எடுக்கணும், தண்ணி பாசணும். இது ஏற்கனவே ஒரு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம் சார். ஒரு களை எடுத்தோம், தண்ணி பாய்ச்சிருக்கிறோம். மறுபடியும் இப்போ களை எடுத்துட்டு மறுபடியும் தண்ணி பாசணும் சார். இப்போ இதுல வேற எதாவது வேலைகள் இதுல பண்ண வேண்டியது இருக்குமா? ஆமா சார். இப்போ இது வந்து போடும்போது வேப்ப முன்னாக்கு
கடலை புண்ணாக்கு அதெல்லாம் கலந்து போட்டோம். அப்படியே சும்மா தூவி விட வேண்டியது. நான் தூவி விட்டு எத்தனை நாள் அது பண்ணணும் அது? இப்போ அடியிலேயே போட்டோம். இது ஓட்டமதே போட்டு போட்டோம். ஆர்கானிக் மென்யூர்னு ஒரு இயற்கை வரும், அது போட்டோம். அது எவ்வளவு போட்டீங்க 50 சென்ட்டுக்கு? அது 50 சென்ட்டுக்கு வந்து ஒரு பை போட்டோம் சார். அதிகம் தான், ஆனால் ஒரு பை 12.5 கிலோ போட்டோம். அது எவ்வளோ ஆச்சு? அது வந்து நம்ம இந்த ஸ்கீம்ல வந்து கொடுத்தாங்க சார். அது மானியத்தில் கொடுத்தாங்களோ? மானியத்தில் கொடுத்தாங்க. எவ்வளவு சொல்ல முடியும்? ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க சார். ஃப்ரீயா மானியத்தில்? ஆமா, மானியத்தில். இதெல்லாம் வந்து நீங்களா போய் அரசாங்கம் கிட்ட கேட்பீங்களா இல்ல அவங்களா கொடுக்குறது? அந்த சலுகைன்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க சார். அப்படியே உங்களுக்கு அதெல்லாம் வந்துருதா மெசேஜ்? மெசேஜ் வருது, சொல்லுவாங்க. அது நாங்கள் போய் அதை எடுத்து பயன்படுத்திப்போம். வேர்க்கடலைன்னு கொடுத்தாங்க சார். அது இந்த வேர்க்கடலை ஜிப்சம் போடுவாங்க, அதெல்லாம் நீங்க எதுவும் பயன்படுத்துறது? போடும் சார். இப்போ இனிமேல் தான் ஜிப்சம் போடுவோம். ஜிப்சம்ன்றது இயற்கையா அது கெமிக்கலா? அது இல்ல, இயற்கை தான் சார். அது அதுல கெமிக்கல் எல்லாம் ஒன்றும் வராது. ஆனால் ஜிப்சம் போடுவோம். அந்த 2வது களை எடுக்கும்போது போட்டு தண்ணி பாசும். இதுலயும் பூச்சி நோய் தாக்குதல்லாம் வருமா? அதுல வரும் சார். என்ன மாதிரி பூச்சிகள் இதுல மெயினா வரும்? இதுல வந்து இலை சாப்பிட்ற பூச்சி வரும் சார். அப்புறம் இலை புள்ளி அந்த ஒரு நோய் வரும். அதுக்கு வந்து இந்த கரைசல் அப்ப என்ன அதை வச்சாலே போயிடும். அதிகமா வந்து இந்த காய் எல்லாம் பிச்சு டைம்ல வந்து எல்லாம் ரொம்ப சாப்பிட்ரும் சார். அந்த பூச்சி இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த மாதிரி இது பயோ மருந்துக்கு தான் அடிப்போம். வரதுக்கு முன்னாடி அடிச்சிடணும். வரதுக்கு முன்னாடி அடிச்சுனே இருப்போம். இது வந்து 4 வாட்டி ஸ்ப்ரே பண்ணுவோம் சார். எப்போ சொல்ல முடியுமா? அது ஒரு 25வது நாள் ஒரு வாட்டி வேப்பெண்ணெய் கொடுப்போம். 25 நாள் வேப்பெண்ணெய். அவ்வளோதான். அதுக்கு மேலே வேப்பெண்ணெய் தர மாட்டோம். 5 இலை கரைசல். அது எப்போ கொடுக்கணும்? 5 இலை கரைசல் வந்து அதோட வேப்பெண்ணெய் அடிச்சு ஒரு வாரத்தில் கொடுப்போம். அதுக்கப்புறம் மீன் அமிலம் கொடுப்போம். அது எத்தனை நாள் கொடுப்போம்? அது எல்லாம் ஒரு வாரம் கேப்ல கொடுப்போம். ஒரு வாரத்துக்கு அடிச்சிருவாங்க. ஆமா ஆமா. அது எப்படி நீங்க இதுல வச்சு பம்ப்ல வச்சு ஸ்ப்ரே பண்ணுவோம் சார். அதே போதுமா? அதுக்கு போதும் சார். சரி, 3வது தடவை பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் தடவை இதை எவ்வளவு சென்ட்ல பண்ணிருக்கீங்க? இதை ஃபர்ஸ்ட் தடவை வந்து 1 ஏக்கரால பண்ணோம் சார். எவ்வளவு மகசூல் எடுத்தீங்க? 35 மூட்டை அரிசி. எவ்வளவு அதுக்கு விதை எவ்வளவு செலவு பண்ணீங்க? விதை வந்து 85 கிலோ பருப்பு போட்டோம். பருப்பு போட்டோம். நீங்க ஒரு அந்த 1 ஏக்கரால வந்து 30,000 ரூபாய்க்கு மேல செலவாயிடுச்சு சார். 30,000 செலவாச்சு. ஆமா. மூட்டை எத்தனை மூட்டை எடுத்தீங்க? 35 மூட்டை சார். லாபமா? அது லாபம் சார். லாபம் தான். நல்ல லாபம் வந்து. இல்ல, இயற்கையில பண்ற நீங்க இவ்வளவு செலவு தேவையா அதுக்கு? ஆமா சார், செலவு தேவை. அவ்வளவு தேவை. பருப்பு வந்து 160 ரூபாய் ஒரு கேஜி பருப்பு, 1 கிலோ பருப்பு. அப்போ 85 கிலோ வாங்கணும். அது களை எல்லாமே செலவு பண்ணால் 30,000 ரூபாய்க்கு மேலே ஆகுது. 35 மூட்டை அரிசி நல்லா விளைச்சில. இது வந்து செம்மண், கிரவல் மண். கலகா நல்லா பிடிச்சது, நல்லா கெட்டியாக இருந்தது. இதை பொறுத்த வரைக்கும் செம்மண் கலக்காக்கு நல்லா இருக்கும். இது நான் வந்து பருப்பு வச்சு கொஞ்சம் விற்றோம், காயாக கொஞ்சம் விற்றுட்டேன். எண்ணெய் நீங்கள் ஆட்டி எதுவும் விற்கிறீங்க? எண்ணெய் கூட ஆட்டி விற்றோம் சார். எண்ணெய் ஆட்டி விற்றோம். சரி, அப்போ அந்த 35,000 செலவு பண்ணிருப்பீங்க. எவ்வளவு வருமானம் எடுத்திருப்பீங்க? 70,000 ரூபாய், 75,000 ரூபாய்க்கு மேலே வந்து சார். நல்ல லாபம். நல்ல லாபம். இதே நீங்க செயற்கையில பண்ணா அப்படி பண்ண முடியுமா? வருமானம் எடுக்க முடியுமான்னு கேட்குறேன். எப்படி சார்? சரி, செயற்கையில வந்து நீங்க சொன்னீங்க எனக்கு 30,000 செலவு பண்ணா நல்லா வந்து 75,000 கிடைச்சது அப்படின்னு. ஆமா. இதே செயற்கையில பண்ணா அந்த மாதிரி வருமானம் எடுக்க முடியுமா? எடுக்கலாம், அதுல கூட எடுக்கலாம் சார். வருமானம் எடுக்கலாம். அப்ப நீங்க செயற்கையில பண்ண ஏன் இயற்கையில எதுக்கு பண்ணீங்க நீங்க? நான் இயற்கையில பண்ணணும் ஆர்வம் தான் சார். இயற்கையில பண்ணணும் ஆர்வம் உங்களுக்கு? ஆமா. நம்ம வந்து இதுல வந்து வேர்க்கடலை, பருப்பு, எண்ணெய் எல்லாம் வந்து நம்ம பட்டாபிராமில் ஆரா இயற்கை உணவகம் ஆன ஒரு கடை இருக்கு சார். அவங்க இயற்கையா வந்து சாப்பாடெல்லாம் தர்றாங்க. அவங்க நம்மளாண்ட ரெகுலரா வந்து இங்க தான் வந்து வாங்கிப்போம். இயற்கை அங்காடி? இயற்கை அங்காடி. அதுக்காக நீங்க இயற்கையில எல்லாம்? ஆமா சார், அவங்களுக்கு நாங்க சப்ளை பண்ணுவோம். நீங்க தான் கொடுத்துட்டு? ஆமா. ரொம்ப சந்தோஷம். நான் கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. கடைசியானா இதுல இப்ப எவ்வளவு மகசூல் வரும்னு நினைக்கிறீங்க? இது 50 சென்ட்ல சார் ஒரு 15 மூட்டை 18 மூட்டை வரும் சார். நல்ல லாபம் தானா? லாபம் தான் சார் வரும். இப்ப செயற்கையில பண்ணா எவ்வளவு வரும்? இதே 50 சென்ட்ல பண்ணா? அதே கூடவும் வரும், கம்மியாகவும் வரும். அந்த மண்ணோட தன்மை தான். இந்த மண் வந்து இயற்கை பண்ணாவும் நல்லா வருது. வேர்க்கடலை நல்லா பெஸ்டா வருது. கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. பசுமை சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை நன்றி. நன்றி, வணக்கம்.